ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சப்பாத்திக்கு பன்னீர் தொக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கிறீங்களா? செஞ்சு சாப்பிட்லேன்னா உடனே ஓடி போய் பன்னீரை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் பன்னீர் பாக்கெட்டில் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்துட்டு வரமல்லி எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம், 2 பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸில் வந்துட்டு ஒரு பாதி எடுத்துக்கலாம், 2 வந்து காஷ்மீரி சில்லி, 2 நார்மல் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு துண்டு கல்பாசி. இதெல்லாம் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கணும். நல்லா வந்துட்டு சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கோணுங்க. இப்போ வந்து இறக்கிடலாம். இப்போ வடை சட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக வந்து சேர்த்துறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நீங்கள் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற ஸ்டைலில் வந்து இருக்கும். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சாப்பரில் போட்டு அடிச்சுக்குங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு 2 தக்காளி, நல்லா பெரிய பழமாக இருந்ததுனால 2 தக்காளி, உங்களுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் நல்லா தொக்கு கொஞ்சம் அதிகமாக வேணால் இன்னொரு பழம் கூட நீங்கள் வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ரையாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பொடியில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் 4 பேர்த்துக்கு அளவாக தான் வந்துட்டு நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து இந்த மசாலா வந்துட்டு கொஞ்சமாக வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய வந்துட்டு நீங்கள் சேர்த்த வேண்டாம், அப்போ வந்து கிரேவி மாதிரி ஆயிரும். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீரை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச பன்னீரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. வாசனையே பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்குதுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த கலரிங்க்கெலாம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லியுமே நார்மல் சில்லியும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெரட்டி விட்டுட்டு சப்பாத்தியை ஒரு கல்லில் போட்டுடலாங்க. பாருங்கள், பார்க்கவே யம்மியாக இருக்கா? இந்த மாதிரி பன்னீர் தொக்கு யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க? நீங்கள் இன்னும் செஞ்சு சாப்பிட்லன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ சப்பாத்தி வந்து நல்லா சூடாக போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கரண்டி பன்னீரை எடுத்து வச்சு சாப்பிட்டா அடாடா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.